தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இவர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவரின் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுடைய பலியின் மூலம் ஆபேல் என்ன பேசுகிறான்? ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது பூமியிலன்னு பார்த்தீங்களா? மனிதர்கள் தங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்படுவதும் இரத்தத்தினால் பாவ நிவர்த்தி உண்டாவது நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்துக்காகத்தான் ஆபேல் மரித்தான். தன்னுடைய சொந்த பக்தி விருத்தி நிமித்தம், பலியின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் ஆபேல் மரித்தான். அதைத்தான் கர்த்தர் வந்து பேசுறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சொந்த பக்தி விருத்திக்காக அல்ல, அவருக்காக அவர் சிந்தவில்லை. அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பரிசுத்தர், மாசற்றவர், குற்றமற்றவர். அப்படியானால் அவர் ரத்தம் சிந்தினது தன் சொந்த விசுவாசத்துக்காக அல்ல, தன் பக்திக்காக அல்லங்க, அல்லது அவருக்காக அல்ல, அடுத்தவருக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு. இன்னும் சொல்ல போனால் முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக, பாவிகளின் ரட்சிப்புக்காக, அக்கிரமக்காரர்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்படி அடுத்தவருக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு என்று சொன்னால், ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கலாம் மேலான ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் சிந்தப்படுவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. காயின் எழும்பி அவனை கொலை செய்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் ஆபேல் மரித்தான், ரத்தம் சிந்தினான். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை அல்ல. இயேசு கிறிஸ்து இதற்கென்றே முன்குறிக்கப்பட்டார், இதற்கென்றே அவர் நியமிக்கப்பட்டார். பிதாவினால் நியமிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் முழு உலகத்துக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் இயேசு. அவரே சொல்றாருங்க அதை என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வளவு எத்தனை மேலானதுங்க, அதை பார்க்கணுங்க. ரட்சிப்பை அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு கொடுத்து வெளியேறப்பட்ட அந்த பாக்கியத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுங்க. சிந்தித்து பார்த்து அந்த ரத்தத்துக்கு வரணும். பாவ நிலையில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் சரி, யாரா இருக்கட்டும், உன்னோடு தான் கர்த்தர் பேசுறார். இப்பொழுது அநேகரை மீட்கும் பொருளாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களோடு பேசுகிறது. சிலுவைக்கு வாருங்க, ஆண்டவரத்துல மன்னிப்பை கேளுங்கள். இப்பொழுதே உங்களை பரிசுத்தப்படுத்தி தூக்கி எடுக்க இயேசுநாதர் வல்லவர். பாவ விமோசனத்துக்கு ஒரே வழி உலகத்துல இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.